ஹாய் எல்லாரும் வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாயா வித் செவன் பிரின்ஸ். நான் உங்கள் மாயா. இது ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன் தான். ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரிஸ். இட்ஸ் மஸ்ட் ஆஃப் தான் நம்ம ஸ்டோரியை ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திங் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிடுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் நீங்கள் கேட்டீங்க. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க்கு ஹோம் பேஜில் ஆட் ஆகிருக்குடா. என்னால் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கம்யூனிட்டி டேப்லேயோ ஆட் பண்ணோன்னா அது உங்களுக்கு லிங்க் டச் பண்ண ஓப்பன் ஆகாது. ஏன்னா எனக்கு அனதர் வெப்சைட்ஸோட லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இன்னும் ஆகலடா. ஸோ அதனால தான். பட் ஹோம் பேஜில் ஆட் ஆகிருக்கு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா அதில் 18+ 21+ ஸ்டோரிஸ் ரீசெண்டாக இப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் போய் கேட்கணும்னு நினைக்கிறவங்க, மஜாவா வைபாக கேட்கணுன்னா அதில் போய் கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க சீரீஸ்லாம் இருக்குல்ல யூடியூப்பில். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அன்கட் சீன்ஸுன்னு இருக்கும். ஸோ வைப் சீன்ஸ் தான். ஸோ வந்துட்டு ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்துட்டு யூடியூப்பில் போட முடியாது கொஞ்சம் இஷ்யூஸ்னால. ஸோ வந்துட்டு நான் அது எல்லாத்தையும் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே நான் லிங்க் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே சேனலோட ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஷோவாகும். ஸோ வந்துட்டு நீங்கள் அதில் டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோடதும் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் அப்டேட் தருவேன். நிறைய பேச வேண்டாம். டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஃபோர்ஸ் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் மாமா தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரொஃபஸர் மாமாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சி. ஜேகேக்கும் சரி, ஜிமிஷிக்கும் சரி அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியை பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, லாஸ்ட் எபிசோடில் என்ன முடிச்சுன்றத அப்படியே ஒரு குட்டி ரீகால் போயிட்டு அப்படியே எபிசோட் 2க்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணியிருந்தேன்னா உங்களோட இன்ட்ரோ ஜேகேவோட இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். உங்களுக்கும் ஜேகேக்கும் சுத்தமாக ஆகாது. அவன் உங்களோட ப்ரொஃபஸர். நீங்கள் ஜேகேவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் திருடி இருப்பீங்க. பட் ஜேகே அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபெலிக்ஸை தான் வார்னிங் பண்ணியிருப்பான். உங்ககிட்ட பேசியிருப்பான். நீங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நக்கலாக பேசிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் என்னடா பொண்ணு அப்படின்னு அவன் மைண்ட் செட்டில் வச்சுட்டு போயிருப்பான். ஸோ உங்கள் அக்காவுக்கு மேரேஜுன்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ ஒரு கெஸ்ட்டை விட மோசமாக வந்துட்டு பிறந்து தொலைஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் அக்கானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன அவன் மேலே ஒரு கோவம்னா உங்ககிட்ட அவளுக்கு மேரேஜுன்ற விஷயத்தையே சொல்லலை. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜேகேமே ஏதோ ஒர்க் விஷயமா அவனுமே எங்கேயோ கிளம்பியிருக்கான். ஸோ இதோட தான் என் பண்ணியிருந்தேன். நம்ம எபிசோட் 2க்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் உங்கள் ப்ரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வராங்க. ஒய்யான் ஒய்யான் மா பேசாமல் போமா. என்னம்மா உன் பிரச்சனை? எனக்கு தூக்கம் வருது. எனக்கு ஒன்றும் கல்யாணம் இல்லைல்ல, உன் பொண்ணுக்கு தானே. போய் அதெல்லாம் பண்ணு. என்ன நோண்டிட்டு இருக்காத, தள்ளிப்போமா அப்படின்ட்டு நீங்கள் அகெயின் பெட்ஷீட்டை இழுத்து போத்தி படுத்துக்கிறீங்க. பட் அந்த பர்சன் அப்படியே பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அவங்களும் பெட்ஷீட்குள்ளே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே சாஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சென்ஸ் பண்ணிடுறீங்க அது உங்கள் அக்கான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏண்டி மார்னிங்கே வந்து உயிரை எடுக்கிற? என்னடி? ஐயான் சாரி. ஐயோ, நீங்கள் எதுக்கு மேடம் சாரிலாம் சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய வார்த்தை, அது என்ன பார்த்து? அச்சச்சோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தான் திட்ட போகிறாங்க. என்னெல்லாம் திட்ட மாட்டாங்க. ஏன்னா எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எனிவே ஒரு தேர்ட் பர்சனாக வந்துட்டேன். போதுமா? ஒய்யான் ஏன் ஒய்யான் இப்படிலாம் பேசுகிற? ஒரு மாதிரி இருக்குடி. ஐயோ நடிக்காத, செம்ம காண்டாகுது. ஃபஸ்ட் என் மேலேருந்து ஏந்திரிடி. திருந்தவே மாட்டல்ல? ஒய்யான் எல்லாமே என்னால் தான், எனக்கே தெரியும். இல்லையா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு உங்கள் மர்சி ஹேர் அண்டு அந்த ஸ்லீப்பி ஃபேஸோட அவள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு எல்லாமே நடந்துருச்சு சரியா? பாஸ்ட்டை பற்றி ப்ரெசண்ட்டில் பேசாத. இங்கே பாரு, உன் நிலமையில அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னால் அவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃபீல் கிடச்சிச்சா அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதில்ல? இதெல்லாம் சீரியஸாக மைண்ட்குள்ளே வச்சுட்டு நீ ஒன்று நீயே சஃபர் பண்ணிக்காத.
இத பத்தி நானே யோசிக்கல. அப்புறம் என்னலையா உனக்கு? அப்படின்ட்டு நீங்க உங்க அக்காவ பார்த்து சொல்றீங்க. அது இல்ல. நானே போய் எல்லார்ட்டயும் சொல்றேன். ஆ தேங்க் காட். இங்க பாரு. அதெல்லாம் பழைய கத. இப்ப போய் நீ சொன்னதும், எல்லாரும் "அப்படியா? அச்சச்சோ! நாங்க உன் என்ன தப்பா நெனச்சுட்டோம்." அப்படின்னா சொல்ல போறாங்க. திஸ் இஸ் மை கேரக்டர். நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்கேன். ஸோ நீ சொன்னாலும் ஒண்ணும் ஆக போறது இல்ல இல்லையா? உன் லைஃப்ப பாரு. உனக்கு நாளைக்கு கல்யாணம். ஸோ அத எப்படி என்ஜாய் பண்ணணும்? என்ன பண்ணணும்னு யோசி. ஓகே? எனக்கு புரியுது. இவங்க தான் ஏதாவது சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நீ என்னோட அக்காடி. ஆ? நீ கவலைலாம் படாத. நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ணலாம். மேடம் ஆல்ரெடி குளிச்சு சம்முன்னு தான் இருக்கீங்க. நான் தான் டர்ட்டியா இருக்கணும். சரி, ஒரு 15 மினிட்ஸ் கெளம்பிட்டு ஜம்முன்னு கீழ வரேன். ம். ஓகே. நான் உனக்காக காஃபி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு வேணாம். ஓகே. நீ போ. அப்படின்னு சொல்லிட்டு உங்க சிஸ்டர கீழ அனுப்பிச்சு விட்றீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் அப்படியே மேலேருந்து கீழ எட்டி பார்க்குறீங்க. வீடே பரபரப்பா இருக்கு. செம்ம டெக்கரேட்டிங் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்களும், ம் பார்றா! இவ்வளோ அழகா பண்ணியிருக்கானுங்க. மாப்பிள பெரிய ஆளு தான் போல. ஹ யாருன்னு தான் தெரியல. ம் பார்த்துக்கலாம் கல்யாணத்தப்போ. அப்படின்ட்டு நீங்களும் பெருசா யார் என்னெல்லாம் கேட்டுக்கல. ஏன்னா உங்ககிட்டயும் சொல்லிக்கல. ஸோ நீங்க பாட்டுக்கு ஆஸ் யூசுவல் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழ இறங்கி வரீங்க. ஆனா, அப்படியே வீட்டுக்குள்ள ஒரு பெர்சன் நடந்து வராங்க. நீங்க அந்த பெர்சன பார்த்ததுமே உங்களோட ஸ்லோவான வாக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்து, அப்படியே வாசலோட அவங்கள ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஹே! தயங்கா" அப்படின்ட்டு தயங்கு சிரிச்சுட்டே உங்க ஹெட்ட ரப் பண்ணிட்டு, அப்படியே உங்கள தூக்கிட்டான். ஏன்னா, நீங்க அவன் மேல ஜம்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ தயாங், ம் ஃபைனலி வந்துட்டீங்க போல. ம். அப்புறம் நான் எப்படி வராம இருக்க முடியும்? அதான் அக்கா கல்யாணம் வரலனா, அவ கோச்சுப்பா. ஸோ வந்துட்டேன். நான் நெனச்சேன் 1 வீக் முன்னாடியே வருவேன்னு. அது எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. அதான். ஓ! ஓகே, ஓகே. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ம். என்ன? "ஏய் ஒயன் என்னடி பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து உங்க தலையிலே அடிச்சு கீழ இறக்குறாங்க. "அத்த எதுக்கு அவள இப்படி பண்றீங்க?" "தயான் என்ன? அவ என்ன குழந்தையா? ஆ? அவ தான் அறிவில்லாம வந்து உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறானா? நீயும் எதுக்கு அவள இப்படி பண்ற?" "ஆ அத்த அவ இப்போ மட்டும் இல்ல. எப்பயுமே எனக்கு ஒரு குழந்த தான். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அவள சொல்லி திட்டாதீங்க. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு தயங் உங்களுக்கு சப்போர்ட் பண்றான். ஆக்சுவலி தயங் வேற யாரும் இல்ல. உங்களோட கசின். ஐ மீன் உங்க மாமா. ஸோ அவன் தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பெர்சன். உங்களோட கம்ஃபர்ட் ஸோன்னே சொல்லலாம் அந்த ஃபேமிலியில. உங்க அக்காவும் உங்க கூட க்ளோஸ் தான். பட் அவ அவ்வளவாலாம் பேசிக்க மாட்டா. பிகாஸ் ஷி இஸ் வெரி இன்ட்ரோவர்ட். ஸோ தயங்கிட்ட தான் எதுவா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க. அவனுமே அதுக்கான சொல்யூஷன், உங்கள எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவான். ஸோ உங்களுக்கும் தயாங்க்கும் சம்திங் டிஃப்ரெண்ட் பாண்ட். அது மட்டும் இல்ல, தயாங் உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ்ஷு. ஸோ உங்களுக்கு தயாங்னா கொல்ல இஷ்டம். நீங்க அப்படியே தயாங் கைய பிடிச்சிட்டேவும், "இப்ப என்னம்மா உன் பிரச்சனை? ஆ? இது என் தயாங். நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஓவரா பண்ணாத." "ஏய் சரிடி, வீட்ல பெரியவங்கலாம் இருக்காங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது." "ஆ சரி, சரி. ஓவரா சீன போடாத." "என்னடி இது ட்ரெஸ்ஸு?" "இதுக்கென்ன நல்லா தான் இருக்கு." அப்படின்ட்டு நீங்க அந்த ட்ரெஸ்ஸோட நின்னுட்ருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு ஷார்ட்ஸ் மாரி உங்க தைஸ் வரைக்கும் தான் அந்த ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்து மொறைக்கிறாங்க. "என்னம்மா எனக்கு ஒன்னும் கல்யாணம் இல்லம்மா. அவளுக்கு தானம்மா கல்யாணம்." அப்படின்னு நீங்க கத்துறீங்க. பட் உங்க மம்மி உங்கள பார்த்து மொறச்சிட்டேவும், "பையன் மரியாதையா ட்ரெஸ்ஸ மாத்து. என்னோட ரூம்ல உனக்குன்னு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். லைக் அந்த கவர்ல உன்னோட பேர் போட்டிருக்கும். அத ஃபுல்லா எடுத்துட்டு ரூம்ல வச்சு மாத்திட்டு கீழ வா." அப்படின்றாங்க. நீங்க தலையெழுத்தேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு போறீங்க. தயங் தான், "போடி போய் போட்டு வா. நல்லாருக்கும். அதெல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணேன்." "ஆ! நெஜமாவா? எனக்கு நீ செலக்ட் பண்ணியா?" "ம். ஒரு நாளாச்சும் நம்ம ஊர் பொண்ணு மாரி இரேண்டி." "ம். தயங்ஸ் சொல்லிட்டல்ல.
அதனால நான் மாறுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிடுகிடுன்னு ஓடி போயிர்றீங்க. பட் இது எல்லாத்தையும் ஒரு பெர்சன் சைடா நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் நீங்க அதெல்லாம் நோட் பண்ணவே இல்ல. ஆஃப்டர் தட் நீங்களும் ஒரு ஹாஃப் சாரி வியர் பண்ணிட்டு வரீங்க. அவ்ளோ கியூட்டா இருக்கீங்கங்க. லைக் அந்த ஹாஃப் சாரி ஒரு ரெட் கலரு. ஸோ வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே மல்லிப்பூலாம் வச்சுட்டு, பேங்கிள்ஸ் அதுக்கு மேட்சடான இயர்ரிங்கு, செயினுன்னு சொல்லிட்டு, அப்படியே வியர் பண்ணிட்டு, அழகா நடந்து வரீங்க. பட்டு லுக் லைக் எ ஏஞ்சல். பட் உங்க வாக் லைக் அடாவடி பொண்ணு தான். ஸோ அந்த ஹாஃப் சாரி அப்படியே கையில தூக்கி சொருகிக்கிட்டு அப்படியே வரீங்க. உங்க அம்மா, "ஒயான் இதெல்லாம் இப்படிலாம் போடக்கூடாது ஒயான்." "அம்மா இது கால தட்டுதும்மா, கடுப்பா இருக்கு." "ஒயன் அப்படிதான் இருக்கும். பாவாடையெல்லாம் தூக்கக்கூடாது." "ஆ இன்னும் என்னென்னலாம் இருக்க போதோ 2 நாளைக்கு. ஸோ டார்ச்சர் மம்மி யூ." அப்படின்ட்டு நீங்க உங்க அம்மாவ பார்த்து சொல்றீங்க. "ம் ஆமாண்டி டார்ச்சர் தான். நாள பின்ன கல்யாணம் முடிச்சு போவேன்ல அப்ப தெரியும்." "ஆ தெரியும் தெரியும். எனக்கு எதுக்கு கல்யாணம்? நான் இப்படியே சோலோவா அந்த வாழ்றைய ட்ராவல் பண்ண போறேன். இட்ஸ் மை ஆம்பிஷன். ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மை வே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு தயங் கிட்ட தான் போய் உட்கார்றீங்க. "ஹே தயங், ஆமா யார் இந்த கல்யாண மாப்பிள?" "ம் வேற யாரு? என் தம்பி தான்." "ஆ உனக்கு தம்பிலாம் இருக்கா?" "ஆமாடி. ஏன் உனக்கு தெரியாதா என்ன?" "ஆ தெரியும்னு நெனைக்கிறேன். பட் அவன் யாருன்னு ஞாபகம் இல்ல. சரி விடு நமக்கு எதுக்கு. ஆமா தயங், எப்படினாலும் உனக்கு தானே ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஏன் திடீர்னு உன் தம்பிக்கு?" ம். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ட்டேன்டி. அதான். ஓ! அப்படியா? சரி, சரி. பாவம் உன் தம்பி. இந்த உம்முன மூஞ்ச கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறானோ? அப்படின்னு நீங்க சிரிச்சுட்ருக்கீங்க. தாயாங், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ம். ஓகே. சொல்ல மாட்டேன். அப்படின்னு நீங்களும் குயட்டா ஏறுறீங்க. ஸோ அந்த டே உங்களுக்கு தயாங்கோட தான் செம்ம ஃபன்னா போகுது. பிகாஸ் நீங்க வந்திருக்கீங்கன்னு தயாங்க்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். ஸோ தயாங் வழக்கம் போல உங்கள வெளியில கூட்டிட்டு போயிட்டான். நீங்களும் தயாங்கும் செம்ம சுத்து. லைக் நீங்க 2 பேரும் கசின்ஸ் மாரி இல்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் இருப்பீங்க. அவன் உங்கள விட பெரிய பையன் தான். பட்டு அதெல்லாம் காட்டிக்க மாட்டான். ஸோ நீங்களும் தயாங்கும் நல்லா ஊர் சுத்திட்டு, ஹோட்டல்லலாம் சாப்பிட்டுட்டு, இப்ப தான் வீட்டுக்கு வரீங்க. உங்க அம்மா மொறச்சுட்டே உங்கள பார்க்குறாங்க. "என்ன லுக்கு? பே" அப்படின்ட்டு நீங்க இப்ப தான் வீட்டுக்குள்ள போறீங்க. பார்த்தா உங்க டாடி அங்க உட்காந்துருக்காரு. நீங்க உங்க டாடிய பார்த்துட்டு எதுவுமே பேசல. "ஒயன், ஒய்யன்." "ஆ சொல்லுங்கப்பா. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. உங்கள மட்டும் பார்க்கல. எங்கப்பா போயிருந்தீங்க?" "நீ எங்க போயிருந்த?" "ம் நானா? சும்மா வெளியில என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்க்க போயிருந்தேன்." "ஒயன், நீ இங்க வந்தது உன் அக்கா கல்யாணத்துக்கு. தேவையில்லாத எந்த அடாவடியும் பண்ணாத." "அப்பா என்ன நெனச்சிட்ருக்கீங்க என்ன? ஆ சும்மா கடுப்பேத்திட்டு. இரிட்டேட்டா இருக்குப்பா." அப்படின்ட்டு நீங்க போறீங்க. "திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன்." நானும் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். என்ன எப்போ பார்த்தாலும் தப்பா நினைக்காதீங்க. சும்மா எரிச்சலா இருக்கு. ஏன் இந்த இடத்துக்கு வந்தோன்னு இருக்கு. அப்பா தானே நீங்க. அவ எப்படி உங்களுக்கு பொறந்தாலும் நானும் அப்படித்தானே பொறந்தேன். ஏன் என்கிட்ட மட்டும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இல்ல இல்ல இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இப்படி பாகுபாடு கட்டுறீங்க. சுத்தமாக பிடிக்கல. ஹ அப்படின்ட்டு நீங்க அப்படியே கோச்சிக்கிட்டு மேலே போயிடுறீங்க. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நீங்க ரொம்ப அழகா கிளம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பட் வீட்ல ஒரு சவுண்டுமே இல்ல. ஏன்னா எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நீங்க லைக் உங்களோட கசின்ஸ் எல்லாரும் தான் சுத்தி உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்க அக்காவுக்கு மேக்கப் போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவ ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ அவளுக்காக தான் நீங்க எல்லாமே வெயிட்டிங்கு. உங்க மம்மி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரியவங்கலாம் அங்க தான் இருக்காங்க. ஸோ, "ஹா லியா, லியா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டோர தட்டிட்டுருக்காங்க. பட் நோ சவுண்டு. நீங்க, "அம்மா ரெஸ்ட் ரூம் கூட அவள போக விட மாட்டியா? என்னம்மா நீ?" அப்படின்ட்டு உங்க அம்மாவ பார்த்து கத்துறீங்க. "ஹே! அதுக்காக 1/4 மணி நேரமும் ரெஸ்ட் ரூம்லயே உட்காந்துட்ருப்பாளா? லூசாடி நீ? ஆ 1/4 மணி நேரமா? என்னம்மா சொல்ற? நீங்க எல்லாரும் தானே மேல இருந்தீங்க?" "அ ஆமாண்டி. அவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னா. பயமா இருக்குடி." "எதுக்கு பயம்? சும்மா எதுக்கெடுத்தாலும் பயமா இருக்கு. ஏதாச்சும் நடந்துருமோன்னு. நீ பேசுறதுல ஏதாவது நடந்துரும்மா. பேசாம தள்ளு."
"ஹே லியா, லியா டோர ஓப்பன் பண்ணுடி" அப்படின்னு நீங்க தட்டுறீங்க. பட் நோ யூஸ். ஸோ உங்களுக்குமே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுது. நீங்க உங்க அம்மாவ பார்த்து முறைக்கிறீங்க. "உண்மைய சொல்லுமா, என்னடி லியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? இல்லையா?" அப்படின்னு தான் நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்க அம்மா எதுவுமே பேசாம தலைய கீழ குனிஞ்சு போட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ நீங்க எதுவுமே சொல்லல. டோர மட்டும் அப்படியே வந்துட்டு ஸ்பேர் கீய தேடி போய் ஓப்பன் பண்றீங்க. ஸோ ரூமுக்குள்ள லியா இல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு ஆ ரெஸ்ட் ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கேயும் இல்ல. ஸோ நீங்க அப்படியே வந்துட்டு விண்டோவுக்கு பேக் சைடு பார்க்குறீங்க. ஆக்சுவலி லியாவோட ரூம் எப்படி இருக்கும்னா, வீட்டுக்கு பேக் சைடில தான் இருக்கும். ஸோ அவ விண்டோவ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்க ஒரு ஏணிப்படி அந்த மாரி இருக்கு. ஸோ ஆல்ரெடி பொண்ணு அப்ஸ்காண்டுன்னு தெரியுது. நீங்க அப்படியே அவ ரூமையே சர்ச் பண்றீங்க. அப்படியே வந்துட்டு அவளுக்கு குடுத்த சாரி, ஜுவல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நீங்க அத பார்க்குறீங்க. லைட்டா சிரிச்சுட்டு, "ம். உன் தங்கச்சி என்கிட்டயே சொல்லாம எஸ்கேப் ஆகியிருக்கா. எவன்டி அவன்?" அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ் குடுத்துட்டு, எதுவுமே பேசாம அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து உங்க அம்மாட்ட காட்டுறீங்க. உங்க அக்கா, "அம்மா, சத்தியமா எனக்கு அவர புடிக்கலம்மா. உனக்கே தெரியும் நான் ஒரு பையன லவ் பண்ணேன்னு. எனக்கு அவரு தான் வேணும். எனக்கு இவரு வேணாம். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு வேண்டாம்மா. சாரிம்மா. நீ சொன்னன்றதுக்காக நானும் மண்டைய ஆட்டுனேன். என்னால அவர மறக்க முடியல. அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரும்மா. மன்னிச்சிடும்மா. ஏன் உன்கிட்டயும் எதையும் சொல்லல. மன்னிச்சிருடி" அப்படின்னு உங்க நேமையும் சொல்லிட்டு, அடையவும் எல்லாருக்கும் சாரி. அப்பாவுக்கு சாரி, அம்மாவுக்கு சாரின்ட்டு அவங்க 3 பேரையும் மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உங்க அம்மா அப்படியே தலையில அடிச்சு வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஐயோ! என்ன பண்றது? இப்போ உங்க அப்பா வந்து கேட்டா, நான் என்ன பண்றது? என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில அடிச்சு அழுவுறாங்க. நீங்க, "அம்மா, அதான் அவளுக்கு புடிச்ச வாழ்க்கைய அவ சூஸ் பண்ணிட்டால. இப்புறம் என்ன? ஆ? சும்மா அழுதுட்டு இருந்தா. யார் அந்த மாப்பிள்ளையோ? போயிட்டு கல்யாணத்த ஸ்டாப் பண்ணு. தேங்க் காட் அவ லைஃப் ஆச்சு சேஃப் ஆச்சே. இன்கேஸ் அவ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவன் கூட ஓடியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஆ? சும்மா இரு. தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சுன்னு." "ஷே பொய்யன்! உண்மைய சொல்லுடி. நீ தானே அவள தப்பிக்க விட்ட." "ஐயடா! என்னாக்கது இது? ஆ? புரியலம்மா. நீ என்ன பேசுறேனேவும்? நானும் உன் பொண்ணு தானே! ஆ? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் என்ன டார்கெட் பண்ணிர்ற? உன் பொண்ணு லவ் பண்ணதும் தெரியாது. இதோ இப்போ ஓடுனாளே, அதுவும் எனக்கு தெரியாது. இந்த லெட்டர்னால தான் எனக்கே தெரியும். ஸோ என்ன எதுவும் சொல்லாத, காண்டாயிடுவேன். இல்ல, நீ தான் என் பொண்ண ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணிட்ட. அவ அந்த பையன் வேணான்னு தான் சொன்னா. அவ சொன்னதுனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணேன். நல்லா இருக்கு உன் கத. அவ வேணான்னு சொன்னாளா? நீ வேணான்னு சொல்ல வச்சியா? சொல்லு. அப்படின்ட்டு நீங்க உங்க அம்மாவ பார்த்து பாயிண்ட்டா கேட்குறீங்க. உங்க அம்மாவுக்கு பேச்சே இல்ல. ஸோ உங்க அப்பாவுக்கு இந்த நியூஸ் போயிடுது. ஸோ உங்க அப்பா பதட்டமா வந்துட்டு உங்கள பார்க்குறாங்க, உங்க அம்மாவையும் பார்க்குறாங்க. உங்க அம்மா, "என்னங்க, இவ தாங்க அவள போக வச்சிருக்கா." "அப்பா, திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன கடுப்பேத்த வேணான்னு. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. உங்க பொண்ணு லவ் பண்ணதும் தெரியாது. ஓடிப்போன கதையும் எனக்கு தெரியாது. இப்ப தான் தெரியும்ப்பா. அகைன் அகைன் என்னால பேச முடியாதுப்பா. ஃபர்ஸ்ட் அந்த பையன் வீட்ல போய் சொல்லுங்க. நீங்க சொல்லலன்னா விடுங்க. நான் தயங்க கூப்பிட்டு சொல்லிக்கிறேன்." "இல்ல, அந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்கும்." "ஆ? கல்யாணம் நடக்குமா? அப்பா, அக்கா இல்லப்பா." "அக்கா தானே இல்ல. நீ இருக்கல்ல. நீ கல்யாணம் பண்ணு." "அப்பா, என்ன பண்ணிட்டுருக்க? என்ன என்ன வச்சு விளையாடுறியா நீ?" "ஒயன், உன்கிட்ட இதுவரைக்கும் நான் எதையும் கேட்டதில்லம்மா. ஆனா, நம்ம வீட்டோட கௌரவம், நம்ம மானம் கொஞ்சமாவது நிக்கணும்னா நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். கால்ல கூட விழுற." அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா உங்க கால்லே விழ வந்திருப்பாரு. நீங்க சட்டுன்னு உங்க அப்பாவ புடிச்சுட்டு, "அப்பா, என்னப்பா நீ? லூசாப்பா நீ? நீ எல்லாம் அப்படி தலையெல்லாம் குனியாத. எனக்கு புடிக்கல. ஏன்னா நான் உன் பொண்ணு. நீ எவ்வளோ கெத்தோ, அதே கெத்து தான் எனக்கும் இருக்கும். நீ யாரு காலையும் பிடிக்கக்கூடாது. யார பார்த்து தலை குனியக்கூடாது. ஆனா, என்னால இத அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா. அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? ஏன் இப்போ மட்டும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, சத்தியமா என்னையும் உங்க அப்பாவையும் உயிரோட பார்க்க முடியாது. அவ போயிட்டா. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்ல. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே மரியாதை
நீ ஒருத்தி மட்டும் தான். நீ எப்பயுமே உன் இஷ்டப்படி தாண்டி இருப்ப. உங்க அப்பாவ தல குனிய விடாத. இல்லண்ணா, ஒண்ணுமே இல்ல. இதோ இத புடி. அப்டின்ட்டு உங்க கையில ஒண்ண தராங்க. நீங்க, அம்மா என்னம்மா இது? இத என் வாயிலயும், உங்க அப்பா வாயிலயும் ஊத்தி நீயே கொன்னுரு. மத்தவங்க பேச்செல்லாம் எங்களால கேட்க முடியாது. அவங்க பேசுறது, அவமானப்படுத்துறதெல்லாம் கேட்டு சாகுறத விட, உன் கையாலே நாங்க செத்தோன்னு செத்துட்டு போயிர்றோம். ஊத்து ஒயன் ஊத்து. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலையும் ஓப்பன் பண்ணி அவங்க வாய்க்கிட்ட உங்க கைய எடுத்துட்டு போறாங்க. நீங்க அந்த பாட்டில உடைச்சு தள்ளிட்டு, எல்லாரும் போங்க அப்படின்னு ஒரு கத்து தான். நீங்க அப்படியே வந்துட்டு உங்க கசின்ஸ் எல்லாருமே அந்த ரூம விட்டு வெளியில போயிர்றாங்க. ஸ்டில் உங்க அப்பா, உங்க அம்மா, நீங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க. என் லைஃப என்னைக்கும் எனக்கு புடிச்ச மாரி வாழவே விட மாட்டீங்கள்ல நீங்க 2 பேரும். ஆ? அப்படி என்ன பண்ணேன்? உங்களுக்கு பொண்ணா பொறந்தத தாண்டி ஐ ஹேட் மை லைஃப் டோட்டலி. ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஒரு வெறுப்போட அவங்களையும் வெளியில போங்க. உங்களுக்கு மட்டும் நான் தனியாவா சொல்லிட்டுருக்கேன். போங்க! அப்படின்னு ஒரு கத்து தான். ஸோ, அவங்களும் வெளியில வந்துர்றாங்க. நீங்க அப்படியே எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்கீங்க. ஆஃப்டர் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ, பையன் வீட்லேருந்து எல்லாரும் வந்துர்றாங்க. அ அது மச்சான், அது பொண்ண கூட்டிட்டு வரோம். இல்ல டைம் ஆச்சு மச்சான். என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அப்பா தான் வந்து கேட்குறாரு. தயங்கமே வந்திருப்பாரு. ஸோ, உங்க கசின்ஸ பார்த்து, எங்க ஒயன்? அது மாமா, அக்கா அப்படின்ட்டு அ எல்லாரும் பேசுறாங்க. பட் நீங்க அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து ரொம்ப சைலண்ட்டா அந்த மேரேஜ் சாரி, ஜுவல் எல்லாத்தையும் போட்டுட்டு சைலண்ட்டா இறங்கி வரீங்க. தயங்க உங்களையே பார்க்குறான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. லியாவ எங்க? ஒயன், என்ன பண்ணிட்டுருக்க? லியாவோட ட்ரெஸ்ஸ போட்டு. எதுவும் பேசாத மாமா. பேசுற அளவுக்கு நானும் இல்ல. எதுவுமே நான் யோசிக்கல. அமைதியா இரு. அம்மாடி ஒயன்! என்ன தங்கம்? ஆ? அக்காவ எங்க? அக்கா, அக்கா இல்ல. அக்கா இல்ல. நானு, நானே. ஒயன் சொல்லுடி! அப்படின்னு உங்க அம்மா கைய பிடிக்கிறாங்க. நீங்க அப்படியே உங்க அம்மாவ மறைக்கிறீங்க. அப்படியே உங்க கையிலேருந்து அவங்க கைய எடுத்துர்றாங்க. நானு சின்ன மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்க அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம். எனக்கு சின்ன மாமாவ புடிச்சிருக்கு. அப்படின்னு உங்க அப்பாவ பார்த்து மொறச்சுக்கிட்டே பேசுறீங்க. எல்லாருக்கும் புரியுது. ஆனா, எல்லாருமே சைலண்ட்டா இருக்காங்க. பிகாஸ் இது உங்க ஃபேமிலியோட பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ, அதனால எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு, உங்கள தான் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஸோ, மண்டபத்தில பையன் கூலா உட்காந்துட்டு, அந்த ப்ரோக்ரஸ் சொல்ற எல்லா சடங்குகளையும் பண்ணிட்டுருக்கான். ஸ்டில் நீங்க இப்போ வரைக்குமே அந்த பையன பார்க்கவே இல்ல. ஸோ, நீங்க எதுவுமே பேசாம, அப்படியே வந்துட்டு அ உங்களோட சாரி எல்லாம் வியர் பண்ணதோட ஒரு முக்காடும் போட்டிருப்பாங்க. அது ஒரு வகையான சடங்கு. ஸோ, பொண்ணு யாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த வீட்ல இருந்த எல்லாரையும் தாண்டி. ஸோ, தாயாங் உங்க கைய டைட்டா புடிச்சுட்டு, "ஐயன் இப்போ கூட ஒண்ணும் ஆகல. கல்யாணத்த நிறுத்திரு. நான் பார்த்துக்கிறேன். அவன் புரிஞ்சுப்பான்." ம். எப்பவுமே நீ எனக்கு சப்போர்ட் தான் மாமா. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. என் கையில இருந்த விஷ பாட்டிலையே எடுத்து ஊத்துன்னு சொல்லி அவங்க வாய தொறந்தத நீ பார்த்துருந்தேன்னா பேசியிருக்க மாட்டேன். என்னால அவங்க இல்லாம இருக்கிறதெல்லாம் யோசிக்க முடியாது. கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கலன்னா 2 பேரும் செத்து போயிடுவாங்க. எனக்கு புடிக்கல தான். கல்யாணம் புடிக்கல. உங்க தம்பி யாருன்னு கூட தெரியாது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. எனக்கு இது எவ்ளோ கஷ்டமான ஒரு கல்யாணம்னு சொல்ல முடியல மாமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ சப்போர்ட் பண்ணுவல்ல? அப்படின்னு நீங்க தயங்க பார்த்து கேட்குறீங்க. தயங் லைட்டா ஒரு ஸ்மைலோட எங்க ஹெட்ட ரப் பண்ணி குடுத்துட்டு, ம். அப்படின்னு சொல்றான். ஸோ, நீங்க தயங் கை புடிச்சிட்டு தான் அந்த மேடைக்கு போயிருப்பீங்க. இத அந்த பையனும் நோட் பண்றான். ஸோ, தயங்க பார்த்து அவன் மொறைக்கிறான். தயாங், "டேய் பயப்புட்றா." ம். அப்படின்னு மட்டும் அந்த பையன் சொல்றான். ஸோ, வந்துட்டு தயாங், "உட்காரு." அப்படின்றான். ம்.
அப்படின்னு மட்டும் தான் நீங்க ஹெட்ட நோட் பண்ணிட்டு, அப்படியே அவன் கிட்ட உட்கார்றீங்க. ஸோ, அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க எதுவுமே பேசல. அப்படியே கீழ குனிஞ்சுட்டு உட்கார்றீங்க. உங்களுக்கும் ப்ரொசீஜர்லாம் சொல்றாங்க. நீங்க ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்க. ஸோ வந்துட்டு, அந்த பையனும் எல்லா ப்ரொசீஜரையும் பண்றான். உங்களுக்கு மைண்ட்ல எதுவுமே இல்ல. அப்படியேவும் அந்த தாலி உங்க கழுத்துல ஏறுது. உங்க கண்லேருந்து கண்ணீர் அப்படியேவும் அவனோட ஹேண்ட்ஸ்ல ட்ராப் ஆகுது. அவன் எதுவுமே சொல்லல. அந்த தாலி கட்டிட்டு, ஃபைனலா அந்த குங்குமம் வைக்க அந்த ஷால ரிமூவ் பண்றாங்க. ஸோ, அவன் அந்த குங்குமத்த எடுத்து உங்க நெத்தியில வைக்க வரான். அவன இப்போ தான் நீங்க பார்க்குறீங்க. அவனும் உங்கள இப்போ தான் பார்க்குறான். அவனுக்கு ஒரே ஷாக்கு. நீங்களுமே அவன பார்த்துட்டு ஷாக் ஆகுறீங்க. "நீ நீ எப்படி நீ எப்படி இங்க?" "பேபி கேர்ள், வெல்கம் டூ மை ஹெல்." அப்படின்னு உங்கள பார்த்து சிரிச்சுட்டே அந்த குங்குமத்த வைக்கிறான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் க்யூட்டா ஒரு ஸ்மைல போட்டு, "பொண்டாட்டி ரைட்? பா எதிர்பார்க்கலடி. நீ எனக்கு பொண்டாட்டியா? வருவனு. ம். வைஃபி." அப்படின்னு அப்படியே உங்க ஹிப்ப டைட்டா கிராப் பண்றான். உங்களுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அவ்வளோ எரிச்சல். அவன் உங்கள டச் பண்றத பார்த்துட்டு, "கைய எடு, கைய எடு ஜங்குக்" அப்படின்றீங்க. ஜங்குக்கு நீங்க சொல்ல சொல்ல ஆக்கத்துக்குன்னே உங்கள இன்னும் டைட்டா புடிக்கிறான். உங்களுக்கு ஹிப்பே வலிக்குது. நீங்க, "ஜங்குக் என்ன பண்ணிட்டுருக்க? ம். கல்யாணம் பண்ணிட்டா, ஏன் பொண்டாட்டி இடுப்புல கை வைக்கிற?" அவன் கேட்பான். "ஜங்குக், உன்கிட்ட நான் என்ன பேசன்னு தெரியல. கொஞ்சம் டைம் குடு ஜங்குக்." "ம். டைம் எடுத்துக்கோ பேபி." அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றான். பட் ஜங்குக்கோட ஃபேஸில ஒரு ரியாக்ஷனும் இல்ல. உங்கள பார்த்து மட்டும் க்யூட்டா பேசிட்டு இருக்கான். எல்லாருக்குமே ஷாக்கு தான். ஏன்னா, நீங்க ஜங்குக் கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க. அவனுமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். எல்லாரும் உங்கள பார்க்குறாங்க. ஜங்குக் அது வந்து, "பா நிறுத்து. என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நவ் ஷி இஸ் மை வைஃப். புரியுதுல்ல? இவ தான் எனக்கு. நான் தான் இவளுக்கு. ம். அந்த பொண்ண பத்தி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வேணாம்." அப்படின்னு ஜேகே கூலா பதில் சொல்லிட்டு உங்கள பார்க்குறான். நீங்க மொறச்சு பார்க்குறீங்க. தயங்கு அதுக்கு மேல என்ன பேசுன்னே தெரியல. "டேய் சங்குகா, அப்போ நீ சொன்ன பொண்ணு உன் இல்லல, உயனே தான். சத்தியமா எதிர்பார்க்கல ப்ரோ. இப்படி இவளே வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு. ஆக்சுவலி நேத்து பார்த்தேன். லியாவோட தங்கச்சி ஒயன்னுன்றதே எனக்கும் நேத்து தான் தெரியும். பிகாஸ் நானுமே இங்க இருந்ததே இல்லைல்ல. அதனால ஒயன பத்தியோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஆக்சிடென்ட். பட் எனக்கு இவ பொண்டாட்டியா கிடைச்சது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. நீ எதுக்கு இவ்வளோ பதர்ற? ம். உன்னோட லவ்வர ஒண்ணும் பண்ண மாட்டேன். டேய் லூசு மாரி பேசாத. ப்ரோ, அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நீ அவள லவ் பண்றது. ஆனா, எனக்கு தெரியும்ல. ம். உன்னோட லவ், லைஃப் எல்லாமே உயன் தான்னு. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ஷி இஸ் மைன். ஸோ, உன் லவ்வ குழி தோண்டி புதைச்சிட்டு அப்படியே கிளம்பிரு. அப்படின்னு ஜேகே தயங்க பார்த்து சொல்றான். தயங்க்கு என்ன பேசுன்னே தெரியல. பிகாஸ் தயங் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டான கேரக்டர். ஜேகேக்கு அப்போசிட்டு தயாங்கு. அதே தான் ஜேகே ரொம்ப ராவடி, பிடிவாதம், அடம்னன்ட்டு, கோவக்காரன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ வந்துட்டு தயாங்கு என்ன பேசுன்னே தெரில. ஒரு மாரி ஃபேஸோட உங்கள பார்க்குறான். நீங்க தயங்க பார்த்து என்னன்ற மாரி கேட்குறீங்க. ம். ஹாப்பியா இரு. ஹாப்பினஸ்ஸா? எது? இவன் கூடயா? வாய்ப்பே இல்ல மாமா. அப்படின்னு நீங்க தயங்க பார்த்து சொல்றீங்க. ம். அவன் பார்க்க தான் முரடன். மிச்சபடி ரொம்ப நல்லவன்டி. ம். அண்ணல்ல, தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல.
என்ன சொன்னான்? உன் தம்பி அப்படின்னு நீங்க ஜேகே பார்த்து முறைச்சிட்டே கேட்குறீங்க. ஆக்சுவலி நீங்களும் ஜேகேவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ, அதனால எதுவுமே தெரியல. ஆஃப்டர் தட் இந்த கலவரம்லாம் போகி எல்லாரும் ஒரு வழியா வீட்ல செட்டில்ட் ஆகுறாங்க. உங்க வீடும், தயங் வீடும் ஆப்போசிட் தான். பட் நீங்க மோஸ்ட்லி தயங் வீட்டுக்கெல்லாம் போமாட்டீங்க. தெரு சுத்துற வேல தான் உங்களுக்கு. ஸோ, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தயங்கோட வீட்ல, அதுவும் ஜேகேவோட ரூம்ல உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே ரொம்ப கூலா அவன் ஷர்ட்டெல்லாம் அப்படியே வந்துட்டு மடிச்சுக்கிட்டேவும் உங்ககிட்ட நடந்து வரான். "ஜங்குக், ப்ரொஃபசர் ஜங்குக்" அப்படின்றீங்க. கிடையவே கிடையாது. உனக்கு நான் ப்ரொஃபசரே கிடையாதுடி. இப்போ தான் நான் உனக்கு புருஷன் ஆயிட்டேனே. ஸோ, மாமா, மாமான்னு மட்டும் தான் சொல்லணும். ஜங்குக் அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆ நான் ஏன் உன்ன மாமான்னு சொல்லணும்? சொல்ல முடியாது. ஓ! அந்த தயங் மயிர மட்டும் மாமா, மாமான்னு நொட்டிட்டு இருந்தேன் நேத்து. ஜங்குக் தப்பா பேசாத. கடுப்பாயிடுவேன். ம். அவனும் உன் அத்தை பையன் தானே? நானும் உன் அத்தை பையன் தானே? ஸோ, நீ என்ன கூப்பிடலாம்டி. பிகாஸ் இதோ இந்த அழகான கயிறுக்கு சொந்தக்காரன் நான் தான் பொண்டாட்டி. ம். ம்ம். அப்படின்னு உங்க தாலிய எடுத்து தாலியில கிஸ் பண்றான். நீங்க அப்படியே சங்குக்கையும் பார்க்குறீங்க, அந்த தாலியும் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பேசுன்னே தெரியல. அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே இழுத்து உங்கள அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்க ம் சங்குக் என்ன பண்ற? ம் அப்படின்னு ஒளிம்புறீங்க. பட் அவன் விடல. நல்லா ஒரு கிஸ் அடிச்சுட்டு அப்படியே அவன் லிப்ஸ உங்க லிப்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணல. பட் உங்க லிப்ஸோட அட்டாச் பண்ணிட்டு, "நல்லா இருக்குடி. டேஸ்ட் பண்ணணும்னு நெனச்சேன். டேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு பொண்டாட்டி. மீதியா நாம நைட்டு பார்த்துக்கலாமாடி?" ஆ கொன்னுருவேன். கிட்ட வந்த சாவடிச்சிருவேன். சொல்லக்கூடாது பேபி. ஐம் யுவர் ஹப்பி. மண்ணாங்கட்டி. நீ ஒன்னும் என் புருஷன்லாம் இல்ல. போடா. ஈ என்னடி ஓவரா பேசுற? ஜங்குக் என்ன பண்ற? ம். ஏதாவது நீ என்ன கடுப்பேத்துற மாரி பேசுனேன்னு வச்சுக்கோ, இப்போ மேல போன கை அப்படியே கீழ சங்குக் 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 வேணாம் 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 அப்படின்னு நீங்க ஜிக்கியோட கைய அப்படியே கிராப் பண்ணி புடிச்சிருக்கீங்க. பிகாஸ் அவனோட ஹேண்ட்ஸு ஃபர்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு உங்க ப்ளவுஸ்க்கு மேல வந்து உங்க ப்ரெஸ்ட்ட அப்படியே புடிச்சு அழுத்தியிருக்கும். ஸோ அதான் நீங்க பயத்துல கத்தியிருப்பீங்க. அப்படியேவும் நீங்க அவன பார்த்து கத்தி திட்டினதுமே கை கீழ ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ நீங்க அப்படியேவும் அவன பார்த்து முறைச்சிட்டேவும், "ஜங்குக் என்ன நீ பெர்வர்ட்டா பிஹேவ் பண்ற? உன்கிட்ட இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. பொண்டாட்டி புடிச்சிருக்கு போல. ம். மூச்சு வாங்குற, பாடியெல்லாம் ஸ்வெட் ஆகுது. ஆ புடிச்சிருக்கா? நைட்டு பண்ணலாம்டி. நீ வேணும் வேணும்னு சொல்ற அளவுக்கு நான் தரேன்." "ஆ கருமம் தள்ளி போடா பொறுக்கி" அப்படின்னு அவன தள்ளுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். "ஜங்குக் என்ன ஜங்குக் உனக்கு வேணும்?" "ம் நீதான் பொண்டாட்டி ஆயிட்டல்ல, அப்போ நீ தாண்டி வேணும்." "வாய்ப்பே இல்ல. கனவுல கூட நடக்காது. நடத்தி காட்டுவேன்டி. நான் யாரு? ஜியோன் ஜங்குக். ம். நான் யாரு? ஒயன். ஸோ நடத்த மாட்டேன். பார்க்கலாமாடி பொண்டாட்டி? பார்க்கலாம் மிஸ்டர் ஜங்குக்." அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்து பேச, ஜேகே உங்கள பார்த்து பேச, அப்படியே ரொம்ப க்யூட்டா சொல்ல முடியாது. ஒரு மாரி வேல உங்களோட ரிலேஷன்ஷிப்பு அப்படியே வந்துட்டு எதிரும் புதிருமா ஆரம்பிக்குது. நான் இதோட இந்த செகண்ட் பார்ட்ட எண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாரி லேட்டாவா அப்லோட் பண்ணுறதுக்கு மன்னிச்சு. முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட பார்க்குறேன்டா. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் நான் ஹோம் பேஜில் தந்திருக்கேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் விமினோட நார்மல் எஃப்எஃப் பெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி செகண்ட் பார்ட் ஐ திங்க் அப்லோட் ஆகிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா ஆர்மிஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த்டா ஆர்மி. எப்பயுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். பாய்.